பிடியதன் உருவுமை கொலமிகு கரியுடு வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறைகிறேன். நிகழும் மங்களகரகமான விஸ்வாவச ஆண்டு கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் திங்கட்கிழமையும் ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரம் சித்தியம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இறுதியான கடைசியான டிசம்பர் மாதம் பிறக்கின்றது. நேயர்களுக்கு நிச்சயமாக எதிர்கால வருகின்ற புத்தாண்டை நோக்கி பயணிக்கின்ற நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களோடு தலைவணங்கி பாதம் பணிகின்றேன். இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள் 3/12/2025 திருவண்ணாமலை தீபம். காலையில் பரணி தீபம், மாலையில் நம்ம எல்லாம் அந்த ஒளி வடிவாக இருக்கின்ற அண்ணனுடைய திருக்கார்த்திகை தீபம். இதற்கு முன்னதாகவே ஒரு பதிவு தனியாக போட்டிருக்கின்ற நேயர்கள் விருப்பத்திற்கு இணங்க. அடுத்து 4/12 சர்வாலய தீபம். 5/12 கண்டிப்பாக நம்ம எல்லாம் எதிர்நோக்கிற்குள்ள ஜாதகத்துக்குரிய கடந்த காலத்தில் கடகத்தில் இருந்த குரு அதிசாரத்தோட வக்ரத்தோட மிதுனத்துக்கு ரிட்டர்ன் ஆகிறார். இவ்வளவுதான் டிசம்பர் மாதத்தில் வர்ண பகவானும் தட்பவெப்பநிலை ஏற்ப இவ்வுயிரில் வாழும் எல்லா நலன்களும் கடந்த காலத்தில் 2025 கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த கடைசி கட்டத்தில் எல்லோருக்கும் வரக்கூடிய புத்தாண்டில் எல்லா நலன்களும் வழங்குவதற்கும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம். கன்னி ராசி டிசம்பர் மாதத்திற்கு கடந்த காலங்களில் இருந்த போராட்டம், கடந்த காலங்களில் இருந்த திண்டாட்டம், கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் இந்த கடைசி நேரம். ஐயா, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு நல்லது கிடைக்கணும், இந்த வருஷத்துலேருந்தாவது என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், என் பேரம்பத்தியை நல்லா இருக்கணும், அப்பா அம்மா நல்லா இருக்கணும், எதிர்பார்த்த சொத்து பத்துக்கள் வரணும், இதெல்லாம் நம்ம கேட்கணும். அப்படிப்பட்ட அதாவது எதிர்பார்ப்பே இல்லாத ராசி, எதிர்த்து நிற்காத ராசி, எதிர்பார்ப்பே இல்லாத ராசி, எதற்கும் துணிவில்லாமல் எதிர்க்காத ராசி, அனுசரணையான ராசி, அன்புக்குரிய ராசி, பண்புக்குரிய ராசி, பகட்டே கிடையாத ராசி, இருப்பதை சிறப்பாக கொண்டாடப்படும் ராசி, வெளிநாட்டுக்குரிய ராசி, விவேகத்துக்குரிய ராசி. இந்த இடத்துல விவேகம்னா அறிவு சார். கன்னிக்கு அதிகாரி புதன், அதனால விவேகம். எவ்வளவு தெளிவு பார்த்தீங்களா? கன்னிக்கு எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு மரியாதை. உபய லக்கணம், உபயராசி. உங்களுக்கு வில்லங்கனாக இருக்கிறவங்களே 4ஆம் இடமும் 7ஆம் இடம் குரு தான். தயவு செய்து கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த காலங்களில், அதாவது 2023 விட 24 பெஸ்ட்டு, 25 கொஞ்சம் லைட். ஏன்னா உங்களுக்கு குருபலம் முடிஞ்சிருச்சு, குருபலம் முடிஞ்சிருச்சு. இந்த 25 வரும்போது குருபலம் முடிஞ்சிருச்சு இல்லை. அதனால் உங்கள் திசாபத்தி, உங்களுடைய லக்கணம் எல்லாத்தையும் கணித்து உங்கள் ஜாதகத்தில், உங்கள் ஜனஜாதத்தில் எப்படி இருக்குதுங்கெல்லாம் புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றினால் நிச்சயமாக கன்னி ராசிக்கு கடல் கடந்து போகக்கூடிய ராசி, பயப்படாத ராசி. போவோம்யா, எங்கே வேணாலும் போவோம், சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அந்த சம்பாதிக்கிற நோக்கம் நிறையா உண்டு, தாய்மை பண்பு அதிகம் உண்டு, கொஞ்சம் சுயநலமும் உண்டு. கிரே சூப்பர் மார்க்கெட், தானியங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அந்த சொல்லுவோமே அந்த பணம் சம்மந்தப்பட்டது, பொருளாதாரம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, ஏடி டிபார்ட்மெண்ட்டு, அதானே ஐடி, எல்லாமே நீங்கள் தான். பேங்க்கு முதற்கொண்டு எல்லாம் நீங்கள் தான். அந்த அளவுக்கு செல்வாக்கூட இருக்கணும் உங்கள் ஜாதக பிராரம். அப்படி இருந்து கொண்டால் நிச்சயமாக கன்னி ராசி, உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு 3ல் இருக்கார், உங்கள் ராசிக்கு 2ல் சுக்கிரன், ரொம்ப சுகத்தை, அதான் 2க்கு உரியவர் 2ல் இருக்கார். உங்களுக்கு 2 ஸ்தான பலம் பெற்று சுக்கிரன் 2ல் இருக்கார். எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணக்கூடியவர், எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணக்கூடியவர். உங்கள் ராசிக்கு 3ல் சூரிய புதன் வேற இருக்காங்க.
அப்போ சூரிய புதன் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 செவ்வாய், கொஞ்சம் கவனம், தாயாருடைய உடம்பு கவனம், தனது உடம்பும் தாயார் உடம்பும் கவனம். அப்படிலாம் இருந்து கொண்டா நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதம் ஆங்கிலத்துக்கு கடைசி மாதம் தெரியாது, முதல் மாதம் மாதிரி தெரியும், புத்தாண்டு மாதிரி தெரியும், ஜனவரி மாதிரி தெரியும். அப்போ உங்களுக்கு நான் மேற்கொண்ட தொழில், கான்ட்ராக்டுனாலும் சரி, கமிஷன் தொழில், எஸ்பிஐ பேங்க்னாலும் சரி, பேங்க்குனாலும் சரி, எந்த அது சூப்பர் மார்க்கெட்டாலும் சரி, எல்லாம் வெளிநாடு, நிறைய கன்னி ராசிக்காரங்க வெளிநாடு போய் ஆகணும், கன்னிராசிக்காரன் வெளிநாடு போய் ஆகணும். அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு 4க்கும் 7க்கும் மட்டும் கவனம், 4க்கும் 7க்கும் உரியவர்கள் மட்டும் கவனம். மீதி அடித்து நொறுக்குங்க. உங்கள் திசை பற்றி பார்த்துக்குங்க. உங்கள் ராசினாதான் நல்லா இருக்கார், கவலையே வேண்டாம். உங்கள் ராசிக்கு 11ல் குரு உச்சம், உங்கள் ராசிக்கு 11ல் பிடிக்காத பகையாளி குரு உச்சம். எத்தனை நாளைக்கு? 5, 12. அதனால் அதை ஒரு பொருட்டாக நம்ம எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறார், குரு இருக்கார், அவ்வளோதான். ராசிக்கு குரு லாபாதிபதியாக இருக்கிறார். அடுத்த முறை 10க்கு போக போகிறாரு, உங்கள் ராசிக்கு 10க்கு போக போகிறார், அவ்வளோதான். இப்போ 11 இருக்கா, 10க்கு போக போகிறார். 10ல் போனால் இன்னும் சிறப்பு தானே. மிதுனத்துக்கு போயிட்டால் 10ஆம் இடம் தானே. 10ஆம் இடத்துக்கு போகும்போது ரொம்ப சிறப்பு. அப்போ கன்னி ராசிக்கு 2க்குரியவர் 2ல் சுக்கிரன் கண்டிப்பாக இருக்கிறார். அடுத்து 12ல் கேது. போராட்டம் கொஞ்சம் இருக்கும். அந்த போராட்ட நேரத்தில் விநாயக பெருமான் வழிபாடு, அந்த போராட்ட நேரத்தில் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுவது சால சிறந்தது. ஏன்னா விநாயகருங்கிறது முழு முதற் கடவுள், எல்லாத்தையும் தாங்கக்கூடியவர், எல்லா தடையும் தகர்த்தெறியக்கூடியவர். அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு ஹஸ்த நட்சத்திரமே அதில் இருக்குது, ஹஸ்த நட்சத்திரமே இருக்குது. கன்னிராசியில் ஹஸ்தம், சித்திரை, உத்தரம், உத்தரம், ஹஸ்தம், சித்திரை 3 பேருமே வில்லங்க பிடிச்சோம், 3 பேருமே ப்ரெஸ்டிஜ், 3 பேருமே எதை கேட்டாலும் கொடுப்பாங்க. அது தெரியுமா? எதை கேட்டாலும் கொடுப்பாங்க. ஏன்னா 3 பேருமே ஒரு குரூப்பு, ஒரு கேம், ஒரு டீம். தந்தையார், தாயார், தனையன், இந்த 3 பேர் இருக்கிறதுனால மகத்தான ராசியாக மாறும். இதுக்கு உபயலக்கணம் உபயராசி, ஏற்கனவே உபயலக்கணம் உபயராசி. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த டிசம்பர் மாதத்தை நீங்கள் அப்படியே நகர்த்தி விடலாம். டிசம்பர் மாதத்தை நீங்கள் அப்படியே நகர்த்தி விடலாம். ஹயக்கிரிவர் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. கண்டிப்பாக பெருமாள் சம்பந்தப்பட்ட துளசி எங்கே இருந்தாலும் 2 துளசி எடுத்து தீர்த்தத்தில் போட்டு சாப்பிட்டு 2 நெய் கன்னிராசி, ரிஷபராசி, துலாம் ராசி கண்டிப்பாக நெய் தீபம் தான் ஏற்றணும். இந்த 4 ராசி நெய் தீபம் தான் ஏற்றணும். அப்படி ஏற்றி வந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பிஸ்னஸை, கமர்ஷியலாக, கல்வியா, தொழிலா, உடம்புக்குவா, மருத்துவமா, வெளிநாடா, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி தான் கன்னி ராசி என்பதில் மாற்று கருத்தில் மேற்கொண்ட வழிபாடுகளை மறக்காமல் செய்யுங்கள்.